சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு பொட்டேட்டோ ரோஸ்ட் பார்க்கலாமா? இன்றைக்கி சூப்பரான பொட்டேட்டோ ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தகதகன்னு தங்கம் மாதிரி மென்னுது இந்த உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு இதை உருளைக்கிழங்கை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரித்து ஒரு பேனில் உளுந்து 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி விதை 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 5, அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. நல்லா இதை வறுத்துட்டு கொரகொரப்பாக ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் கொரகொரப்பாக. அப்புறம் ஒரு பேன் வச்சு, நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறேன். இங்கே ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச பொட்டேட்டோவை இதில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துட்டு அந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். கருவேப்பிலையை நான் முன்னாடியே ஆட் பண்ணலை, கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலோட டேஸ்ட்டு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக 1/2 ஸ்பூன் சோம்புத்தூளும் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதையும் போட்டு இறக்கிடலாம். இது தயிர் சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.